ஹாய் வணக்கம். திஸ் இஸ் பூபதி ராஜா ஃப்ரம் Unacademy. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4 ரிலேட்டடாக ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்துட்டு அப்போ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு குரூப் 4 மட்டும் கிடையாது. குரூப் 1 தான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஏன் இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இவ்வளோ டிலே ஆகுதுக்கு மெயினான ரீசன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி குரூப் 2 மெயின் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு எப்போ வரும் அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன், உங்களுக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அது வந்து இந்த மந்த் கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நெறைய டைம் நம்ம பேசியிருந்தோம். பட் அது கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஐ மீன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கிடைச்சிருக்கு. அந்த நியூஸ பத்தியும் நான் உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ண போறேன் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நேத்து நம்ம நவம்பர் 14த் அன்னைக்கு டிஎன்பிசில இருந்து ஒரு ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. கரெக்ட்டா? எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிசில இருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் குடுப்பாங்க. ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்தில ஒரு அப்டேட் வந்து குடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த அப்டேட்டும் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம சிவில் சர்வீஸ் குரூப் 2 எக்ஸாம் உங்களுக்கு. கரெக்ட்டா? கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 5446 போஸ்ட். இதெல்லாம் 2 வருஷமா நம்ம இதத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கான மெயின் எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ஆஃப் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி பப்ளிஷ்ட் இன் த டிசம்பர் 2023 அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுதான் ஆல்ரெடி தெரிஞ்சதாச்சே. இத பத்தி என்னய்யா புதிய நியூஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதே மாரி இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 1 சர்வீஸ்ல 95 போஸ்ட் இருக்குல்ல பார்த்தீங்களாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் வந்து இதுக்கு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் நமக்கான மாஸ் எக்ஸாம். 2 மாஸ் எக்ஸாம். மத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மைனர் எக்ஸாம் இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. சரி, ஓகே. நம்ம இது இங்க நான் பேச வந்தத சொல்லிர்றேன். ஆக்சுவலா இப்போதைக்கு டிஎன்பிசியோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா குரூப் 2 ரிசல்ட்ட வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முழு மூச்சுல தான் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? குரூப் 2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1 வீக் இல்லன்னா 2nd வீக்ல எப்ப வேணாலுமே வந்துரும். அதுக்கு மேல போகுறதுக்கு 100% சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில குரூப் 1 மெயின் எக்ஸாம்க்கான ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் பப்ளிஷ் பண்ணிருவோம். அதுக்கான வேலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போய்க்கிட்டு தான் இருக்கு. ஆக்சுவல் டேட்டா பிளானர் படி பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் அதாவது நவம்பர் மந்த் எக்ஸாம் நடந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபை பண்ணி நவம்பர் மந்த் எக்ஸாம் நடந்திருக்கு. பட் இந்த நவம்பர் மந்த்ல ஐ மீன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கூட வரல உங்களுக்கு. கரெக்ட்டா? ஸோ அந்த பட்சத்தில தான் கண்டிப்பா இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன சீக்கிரமா ரிலீஸ் பண்ணணும். அதே மாரி குரூப் 2 ரிசல்ட்டையும் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெயின் மோட்டிவே. மத்த எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு, இப்போதைக்கு அவங்களோட மெயின் டார்கெட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்ல இருந்து குரூப் 2 ரிசல்ட்ட சீக்கிரமா பப்ளிஷ் பண்ண சொல்லி தான் பிரஷர் பண்ணியிருக்காங்களே. ஏன்னா இப்ப ரீசென்ட்டா வந்து நம்ம மினிஸ்டர் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, பேசியிருக்கும்போது, குரூப் 2 ரிசல்ட்ட நாங்க சீக்கிரமா பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு கூட பிரஷர் குடுக்குறாங்க அவங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? அதே மாரி பொலிட்டிக்கலாவும் இத வந்து பிரஷர் குடுக்குறதுனால, கண்டிப்பா டிஎன்பிசியோட மெயின் ஃபோக்கஸே இப்போதைக்கு குரூப் 2 எக்ஸாம்க்கான ரிசல்ட்ட ஃபர்ஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டு, அதோட சேர்த்து குரூப் 1 மெயின் எக்ஸாம்க்கான ரிசல்ட்டையும் சேர்த்து டிக்ளேர் பண்றது தான் முக்கியமான வேலையா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அவங்களுக்கு. கரெக்ட்டா? இந்த குரூப் 1 ரிசல்ட்ட டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது குரூப் 1 மெயின் எக்ஸாம்க்கான ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்றதுக்கு அப்புறமா தான், நம்ம அடுத்த குரூப் ஓகே. ஸோ அடுத்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷனயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ அப்போ அடுத்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மந்த் இருக்கிறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்குங்க உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? அதாவது நெக்ஸ்ட் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன். ஓகே. ஸோ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஓகேவா? குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஜான்வரி 2024ல இருக்கிறதுக்கு நெறையாவே சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே. அதுக்கு மேல போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஜனவரி வரைக்கும் சாரி ஜூன் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா, ஜனவரி மந்த் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா, மார்ச், ஏப்ரல்ல தான் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஃபுல் ட்ரெஸ்ஸா எலக்ஷன் டியூட்டில தான் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஜூன், ஜூலை போவதற்கு நெறையா சான்சஸ் இருக்கு. இதே மாரி தான் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனும் எப்போ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கரெக்ட்டா. அதாவது பப்ளிஷ் பண்ணல. நமக்கு வந்து கிடைச்ச டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. ஓகே.
இதுவுமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, இந்த மந்த் எண்ட் இல்லன்னா அடுத்த மந்த் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அத விட முக்கியமான அப்டேட் இன்னும் ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. அதாவது நவம்பர் எண்ட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்லன்னா டிசம்பர் மந்த் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல உங்களுக்கு. கரெக்ட்டா? இப்போ டிஎன்பிசியோட மெயின் வொர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின் எக்ஸாம்க்கான ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்றதுல முழு தீவிரமா இறங்கி பண்றதா சொல்றாங்க உங்களுக்கு. கரெக்ட்டா? அதேமாரி குரூப் 1 மெயின் எக்ஸாம்க்கான ரிசல்ட். ஏன்னா, குரூப் 2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. கரெக்ட்டா? ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. போன வருஷம் 2022 பிப்ரவரியில நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி, இப்போ வரைக்கும் அந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷனே டார்கெட் பண்ணி போய்க்கிட்டே இருக்கா. அதேமாரி ஆனுவல் பிளானரும் வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில பப்ளிஷ் பண்ணதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குங்க. என்னையா சொல்றீங்க? ஆனுவல் பிளானர் அதுக்குள்ள அடுத்த ஆனுவல் பிளானர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் உங்களுக்கு ஓகேவா? ஸோ ஆனுவல் பிளானரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 உங்களுக்கு கரெக்ட்டா? 2024க்கான ஆனுவல் பிளானர் உங்களுக்கு கண்டிப்பா வந்து டிசம்பர் ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு அத பப்ளிஷ் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் டிசம்பர் 23ல பப்ளிஷ் பண்ணதுக்கு நெறையாவே சான்சஸ் இருக்கு. அடுத்த வருஷத்துக்கானது. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இப்போதைக்கு டிஎன்பிசியோட ஃபோக்கஸ் என்னன்னா, குரூப் 2 ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்ணும். குரூப் 1 ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்ணும். மேபி இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுமே இந்த ரிசல்ட்ட டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா தான் வரும்னு சொல்றாங்க உங்களுக்கு கரெக்ட்டா? அதனால இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா அடுத்த அ நவம்பர் எண்ட் இல்லன்னா டிசம்பருக்குள்ள கண்டிப்பா வந்துரும். அது மாரி குரூப் 4 அப்டேட் வந்து இன்னொரு ஒரு நியூஸும் வந்து நமக்கு இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பாருங்க இந்த நியூஸ்ல வந்து இப்ப ரீசென்ட்டா இன்னைக்கு நவம்பர் 15ஆம் தேதி வந்த நியூஸ் டேட்டா படி பாருங்க. லாஸ்ட் இயர் கடந்த ஆண்டு ஜூலையில் குரூப் 4 தேர்வு நடத்தப்பட்டு 10,218 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. உங்களுக்கு கரெக்ட்டா? இதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், மார்ச்சுக்குள் அதாவது வரும் மார்ச்சுக்குள் உங்களுக்கு கரெக்ட்டா? வரும் மார்ச்சுக்குள் மேலும் 10,000 பேரை புதிதாக தேர்வு செய்ய டிஎன்பிசிக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. உங்களுக்கு கரெக்ட்டா? அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்வுல இருக்கிறதுனால, இந்த நியமனங்கள் லோக்சபா எலக்ஷனுக்கு முன்னாடியே கண்டக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கரெக்ட்டா? இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா பின்னாடி வரும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா வந்து பப்ளிஷ் பண்ணிருவாங்க உங்களுக்கு ஓகே. அது எனக்கு தெரிஞ்சு 100% நவம்பர் எண்ட் இல்லன்னா டிசம்பருக்குள்ள கண்டிப்பா 100% வந்துவிடும். ஏன்னா இவங்க குடுத்துருக்கிற டேட்டா படி இதெல்லாம் இந்த சோர்ஸ் அப்படிங்கிறதே கண்டிப்பா வந்து எதுவுமே எந்த ஒரு ஆதென்டிகேட்டான சோர்ஸ் இல்லாமல்லாம் நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரத்திலே நம்ம நோட்டிஃபிகேஷன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு கரெக்ட்டா? அதோட மட்டும் இல்லாம, இன்னும் ஒரு ஒரு சில நியூஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகுறதுக்கு இன்னும் ஒரு மெயினான ரீசன் மெயின்ஸ் எக்ஸாம்க்கான ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்றது. அது ஒரு ரீசனா இருந்தாலும், இன்னும் ஒரு சில ரீசன் எப்படி இதுக்கு முன்னாடிலாம் குரூப் 4 எக்ஸாம், விஏஓ எக்ஸாம் தனியா நடத்துனாங்க. தனியா நடத்தும்போது, 2 செலவு டபுள் செலவு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆச்சு உங்களுக்கு கரெக்ட்டா? இந்த மாரி பிரச்சனைய தவிர்க்கிறதுக்காக குரூப் 4 விஏஓ கம்பைன் பண்ணி ஒரே எக்ஸாமா முடிச்சுட்டாங்க. ஏன்னா 2மே 10த் லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால. இப்போ அதே மாரி தான் குரூப் 1 எக்ஸாமையும் குரூப் 1 ஏ சர்வீஸ், பி சர்வீஸ், சி சர்வீஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களாங்க. லேபர் டிபார்ட்மெண்ட்ல அதே மாரி அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் இந்த மாரி குரூப் 1 கேடர்ல இருக்கிற எல்லா சர்வீசஸுமே ஒரே எக்ஸாம கண்டக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இருக்காங்களோ, அவங்களுக்கு செப்பரேட்டா மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிறலாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன்லயும் டிஎன்பிசி இருக்கிறதாவும் சொல்றாங்க உங்களுக்கு. கரெக்ட்டா? நான் சொல்றது புரியுதுங்களா? எப்படி குரூப் 4, குரூப் 2ல வந்து அந்தந்த கேட்டகரி. அந்த கேட்டகரியில என்னென்ன எக்ஸாம்ஸ் ஐ மீன் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கோ, அது எல்லாமே குரூப் 2ல வச்சிருக்காங்களோ, அதே மாரி குரூப் 1லயும் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1 லெவல்ல கிரேட் 1 லெவல்ல இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே ஒரே இத கம்பைன் பண்ணி, குரூப் 1 நோட்டிஃபிகேஷனா பப்ளிஷ் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான அப்ரூவல் வந்து டிஎன்பிசில இருந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்களாம் உங்களுக்கு. கரெக்ட்டா? ஸோ அந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணியிருக்காங்கல்ல. இது வந்து டிஎன்பிசில இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு குடுத்துட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அத அப்ரூவல் குடுத்துட்டாங்க அப்படின்னா,
நெக்ஸ்ட் வாரமே, அதாவது அடுத்த நாளே கூட நோட்டிஃபிகேஷன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில இருக்கு உங்களுக்கு கரெக்ட்டா? கவர்மெண்ட் வந்து அதுக்கு அப்ரூவல் குடுத்துட்டாங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் பெரிய என்ன சொல்ல அந்த போஸ்ட் எல்லாம் மெர்ஜ் பண்ணதுக்கு ஜிஓ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எப்ப வேணாலுமே நம்ம நோட்டிஃபிகேஷன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்க. இதுவும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனாவும் உங்களுக்கு இருக்கட்டும். அதே மாரி இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன பத்தி நம்ம இப்ப குடுக்குறது எதற்காக அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மோட்டிவேட் பண்ணதுக்காக மட்டும் தான் உங்களுக்கு கரெக்ட்டா? அதுக்காக இத நான் சொல்றேன் அப்படின்னா, இது வரல அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்ன சொல்ல டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். நோட்டிஃபிகேஷன பத்தி நமக்கு 100% ஆதென்டிகேட்டான ஒரு சோர்ஸ் கிடைக்க போய் தான் நம்மளே வந்து YouTubeல அப்டேட் பண்ணுவோம். ஸோ, அதனால நோட்டிஃபிகேஷன் வரது 100% 100 இல்ல 200% வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு கரெக்ட்டா? ஸோ, அதனால நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு கன்டினியூவா படிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ, அது மட்டும் தான். ஓகேவா? ஸோ, அதே நேரத்தில ஆல்ரெடி நம்ம முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து, இதுதான் கரெக்ட்டான டைமு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 மந்த்துக்கு பிஃபோராவே நம்ம சொல்லியாச்சு. ஆனா, இன்னும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற பட்சத்தில நெறைய பேர் இருக்காங்க. லெத்தார்ஜிக் அவங்களுக்கு கரெக்ட்டா? ஸோ, அந்த அந்த மாரி யாரும் இப்போதைக்கு இருக்காதீங்க. ஏன்னா, நீங்க இப்போதைக்கு பீக் டைம்ல இருக்கீங்க. நெறைய பேரு காம்படிஷன் ரொம்ப ஹெவியாவே இருக்குது உங்களுக்கு கரெக்ட்டா? எனக்கு தெரிஞ்சு குரூப் 4 எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் எவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். குரூப் 4 23, 24 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னது 175 நான் திரும்பவும் அதே தான் சொல்றேன். 175 டூ 180 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க போட்டிருந்தா மட்டும் தான், உங்களுக்கு வந்து போஸ்டிங்கே கிடைக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஏன்னா ஆல்ரெடி போன இதுல 168 கொஸ்டின்ஸ் போட்டவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதே மாரி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கும் கட் ஆஃப் ஓகே. ஸோ 2024ல கண்டிப்பா பிரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்து 140 பிளஸ் போவதுக்கு நெறையாவே சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஐ மீன் 145 பிளஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 135, 37க்கு மேல போட்டவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதாவது பிரிலிம்ஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு கரெக்ட்டா? மெயின்ஸ் எக்ஸாம் இப்ப தான் முடிஞ்சு மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணல. 145 பிளஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா போஸ்டிங் வந்து கம்மியாக ஏன்னா அந்த ரேஷியோ வந்து கம்மி பண்ணிட்டாங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 1:50 ரேஷியோவா இருக்கும்போது, கட் ஆஃப் வந்து ஓரளவு நியூட்ரலாவே 130 சம்திங் வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1:20 அப்படிங்கிற ரேஷியோல வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. போன எக்ஸாம்ஸ்ல இருந்து கரெக்ட்டா? அதனாலேயே கட் ஆஃப் வந்து பயங்கரமா டஃப்பாவே இருக்கு. குரூப் 1 எக்ஸாம்லயும். ஸோ அதையுமே நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிறணும் உங்களுக்கு. கரெக்ட்டுங்களா? மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த டைம் குரூப் 1 எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் டஃப் லெவல் அதிகமா தான் இருக்கும். காம்படிஷன் லெவலும். ஓகே. ஏன்னா கட் ஆஃப்பும் ரொம்ப போன டைமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு நியூட்ரலா இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து போஸ்டிங் கம்மியாச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து இத சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். போஸ்டிங்ன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. குரூப் 4 எக்ஸாம்க்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுல அந்த பேப்பர் அட்வர்டைஸ்மென்ட்லயே பாருங்களேன். கிட்டத்தட்ட 1000 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணதுக்கு கவர்ன்மெண்ட் அப்ரூவல் குடுத்திருக்கதாவும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கரெக்ட்டா? 10,000 பேர தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்ரூவல் குடுத்திருக்கதா சொல்றாங்க. அதே நேரத்தில எனக்கு தெரிஞ்ச டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 பேர இங்க அப்ரூவல் குடுத்திருந்தாலும், நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு 9000 வரைக்கும் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 6500லேருந்து 9000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். பட் இந்த டைம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு 9000 பிளஸ் வேக்கன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது பப்ளிஷ் பண்ணதுக்கு நெறையாவே சான்சஸ் இருக்கு உங்களுக்கு கரெக்ட்டா? ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி போஸ்ட்ட வந்து ஆட் பண்றது, டிக்ரீஸ் பண்றது இதெல்லாம் இருக்கு போக, ஒரு 12,000 வேக்கன்சி அதிகபட்சமா ஃபில் பண்றதுக்கும் நெறையாவே சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த சான்சஸ் வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு கரெக்ட்டா? ஏன்னா ஒரு எக்ஸாமுக்காக நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இந்த சான்சஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணிறாதீங்க. குரூப் 1 எக்ஸாம பொறுத்தவரையில நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஒரு டைம் வந்து ரிப்பீட் பண்ணிடுறேன். ஜனவரி 2024 வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இதுல வந்து நமக்கு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆல்ரெடி 32 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால கண்டிப்பா இப்போ புதுசாவும் ஒரு சில போஸ்ட் வந்து ஆட் பண்ணாங்கன்னா, 50 பிளஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு உங்களுக்கு கரெக்ட்டா? 50 பிளஸ் வேக்கன்சி. அதே மாரி குரூப் 4 எக்ஸாம் வந்து 10,000 வேக்கன்சின்னு சொல்லியிருந்தாலுமே, எனக்கு தெரிஞ்சு
9,000லிருந்து அப்ராக்ஸிமேட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. 9,000லிருந்து 11,000 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரும்போதே உங்களுக்கு கரெக்ட்டா? ஸோ, அதனால யாரா இருந்தாலுமே இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஆனுவல் பிளானரும் கண்டிப்பா வந்து டிசம்பர் மந்த்துக்கு முன்னாடியே, அதாவது டிசம்பர் 1லயே வந்து பிளானரையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அவங்களோட டிஎன்பிஎஸ்சியோட மெயின் மோட்டிவே குரூப் 2 எக்ஸாம்க்கான ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்ணணும். குரூப் 2 எக்ஸாம்க்கான ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா, எப்ப வேணாலுமே நம்ம வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன், குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் ஒரு 20% குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ப்ரீவியஸா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா? பட் 80% குரூப் 2 மெயின் எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு கரெக்ட்டா? இந்த குரூப் 2 மெயின் எக்ஸாம்க்கான ரிசல்ட் டிசம்பர் மந்த்தே இந்த இயர்லயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த வருஷமும் நமக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் ஜூன்ல வர்றதுக்கு நெறையாவே சான்சஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். குரூப் 4ம் குரூப் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எழுதுற மாரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வேணா குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் இதே டைம்ல குரூப் 2 பிரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு உங்களுக்கு கரெக்ட்டா? அதே மாரி இந்த அப்டேட் வந்து குடுக்கிறதுக்கான மெயினான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னது தான். எல்லாருமே ஒரு மோட்டிவேட் பண்ணி, இதெல்லாம் ஒரு என்ன சொல்ல, ஒரு ட்ரிங்க் சாப்பிட்ட மாரி, அது எனர்ஜி ட்ரிங்க்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்ட்டா? ஸோ அதே மாரி நம்ம அன்அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, செம்மை அப்படிங்கிற குரூப் 4 பேட்ச் வந்து நவம்பர் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐ மீன் இந்த வாரம் திங்கட்கிழமை வந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வந்து 3 மந்த் பேட்ச். ஆல்ரெடி வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற குரூப் 1 பேட்ச் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இப்போ செம்மை அப்படிங்கிற குரூப் 4 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து 272 கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ண குடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் அப்படிங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லயுமே பைலிங்குவலா இருக்கும். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 9 எஜுகேட்டர்ஸ் வந்து இந்த குரூப் 4 பேட்ச் வந்து ரன் பண்ண போறாங்க. அது மாரி நீங்க லைவாவும் அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களால லைவ் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா, ரெக்கார்டிங் கிளாஸஸாவும் பார்க்க முடியும் உங்களுக்கு கரெக்ட்டா? அது மாரி நியூ புக்ஸ் அண்ட் நியூ சிலபஸ் எல்லாத்தையுமே இதுல வந்து டோட்டலா கவர் பண்ண போறாங்க. கண்டிப்பா வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃபரல் கோடான பூபதி10 லைவ் அப்படிங்கிற ரெஃபரல் கோட யூஸ் பண்ணி, நீங்க பிளஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்ட்டா? இப்போதைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சில 1 இயர் கோர்ஸஸ்மே திரும்பியும் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேரு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன சார் 1 இயர் 6 மந்த் தான் இருக்கு. 1 இயர் இல்லையா? இல்லையா? அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட வாய் முகூர்த்தமோ என்னமோ நம்மளும் அத பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். டக்குனு நம்ம சென்ட்ரல் டீம்ல இருந்து 1 இயர் கோர்ஸஸுமே இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன்ல நான் மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.